இது வரைக்கும் யாரையாச்சும் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து, இவங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? லைக் தேஜாவோ ஆர் சம்திங்? நான் ரீசென்ட்டா இந்த புக் அ டச் ஆஃப் எட்டர்னிட்டி படிச்சு முடிச்சேன். புக்ல ரொமான்ஸ் பிளெண்டட் வித் ஒரு சயின்டிஃபிக் தியரி லைக் சோல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரீஇன்கார்னேஷன் பத்தி போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த புக் படிச்சதுல இருந்து ஃபுல்லா ரீஇன்கார்னேஷன் வந்து ட்ரூவா அப்படின்னே மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோல ரீஇன்கார்னேஷன் பத்தி பேசுவோம். வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரீஇன்கார்னேஷனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஈஸி வேல சொல்லணும்னா மறுஜென்மம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்ல எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, சயின்டிஃபிக்கா ஒருத்தரோட சோலை இன்னொருத்தரோட பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, இல்ல 2 சோலை ஒரே பாடியில வந்து வாழ வைக்கிறதோ, இல்ல ஒருத்தவங்க வந்து அப்படியே ரீஇன்கார்னேட் ஆகி ஐ மீன் மறுபிறவியே எடுக்கிற மாதிரி ஒரு பிறந்த குழந்தை வந்து குழந்தைக்குள்ள அவங்களோட சோல் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த புக்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, நம்ம வந்து இறந்து போகும்போது நம்மளோட பாடி மட்டும்தான் இறந்து போகுது. our soul is alive. ஸோ அந்த சோலை வந்து இன்னொரு பேபி வந்து ரீஇன்கார்னேட் பண்ணுது. லைக் யூ ஆர் ரீஇன்கார்னேட்டிங் த்ரூ அ பேபி அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் அது வந்து இப்போ பாசிபிள் கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனாலும் இல்லை. அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ எனக்கு ரீஇன்கார்னேஷன் பத்தி நான் கலெக்ட் பண்ண சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்துவிசம், புத்திசம் இதுலதான் வந்து மேக்சிமம் வந்து ரீஇன்கார்னேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் எத்தனை கடவுள் எத்தனை பிறவி எடுத்திருக்காங்கன்னு. ஆனா அதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்டா இல்லதான். ஆனா கிறிஸ்டியனிசம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ரீஇன்கார்னேஷன் இது வரைக்கும் வந்து அவங்க ஒத்துக்கிட்டதா எங்கேயும் வந்து போடல. அவங்க வந்து ரீஇன்கார்னேஷன்ன்றது போய் அப்படின்ட்டு தான் வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி நடக்கவே நடக்காதுன்னு. ஆனா இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 இன்சிடென்ட் வந்து ரீஇன்கார்னேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ரீஇன்கார்னேஷன் நடந்திருக்குன்றது ஒரு தியரியா சொல்லியிருக்காங்க. தியரின்றதை விட ஒரு 2-3 பேருக்கு நடந்திருக்கு அப்படின்றத நான் சில இடத்துல பார்த்தேன். அதை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல இருந்து எடுத்தது. ஒரு குட்டி பையன் ஒரு 4 இயர்ஸ் ஆர் சம்திங் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆர் சம்திங். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட திடீர்னு வந்து சொல்றான், நீ இப்போ என்ன பாத்துக்கிட்ட மாதிரிதான் நான் உன்னை வந்து சின்ன வயசுல பாத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. அவங்க அப்பா வந்து இது ஏதோ ரேண்டமா நினைச்சு சும்மா சின்ன பையன் ஏதோ பேசலாம் நினைச்சு விட்டுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்றான், லைக் நான் தான் உன்னோட அப்பான்னு. அவனே அவனோட தாத்தாவா அவனை கன்சிடர் பண்ணி சொல்றான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் ஏஜ்க்கு ஏத்த மாதிரி பேசல, ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசுறான். அதெல்லாம் நோட் பண்ணி கேக்குறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு வந்து சிப்லிங்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்றான். அந்த சிஸ்டருக்கு என்ன ஆச்சு அப்படி, உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல அவளை வந்து தண்ணி வந்து முழுகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்புறம் பார்த்தப்பதான் தெரியுது உண்மையிலேயே அந்த அவங்களோட தாத்தாவோட சிஸ்டரை வந்து ஏதோ மர்டர் பண்ணியோ சம்திங் வந்து ஒரு ரிவர் சைடு வந்து போட்டிருந்திருக்காங்க. இது நடந்திருக்கு. அப்புறம் நீங்க எப்படி இறந்தீங்க அப்படின்ட்டு அந்த பையன் கிட்ட கேட்கும்போது அவன் தலையில அடிச்சுட்டு ஏதோ கத்திருக்கான். அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே அந்த அவனோட தாத்தா வந்து ஏதோ ஒரு பிரெயின் இஷ்யூனாலதான் இறந்திருக்காங்கன்னு. அந்த டிசீஸ் பேர் வந்து செரிப்ரல் ஹெமோரேஜ். ஏன்னா இன்டர்னல் ப்ளீடிங், இந்த மைண்ட்லயோ இல்ல ஸ்கல்குள்ள நடக்கிற ப்ளீடிங், அதனாலதான் அவங்க தாத்தா உண்மையிலேயே இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன இது வந்து ஒரு அமெரிக்கால நடந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னொரு இன்சிடென்ட், இது வந்து இந்தியால நடந்த இன்சிடென்ட். இதுக்கு வந்து ரிப்போர்ட்டே இருக்கு. என்னன்னா டாடா தேவின்னு ஒருத்தவங்க, ஒரு சாந்தி தேவி அவங்களோட நேம். அவங்க வந்து அவங்களுக்கு 4 இயர்ஸ் இருக்கும்போது அவங்களே அவங்கள வந்து என் பேர் வந்து லுப்டி தேவி அப்படின்னு வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைக் என்னோட அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த லுப்டி தேவின்றவங்க யாருன்னா, அவங்களுக்கு வந்து 23 வயசு இருக்கும்போது அவங்க இறந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் சைல்டு பர்த். கரெக்டா வந்து அவங்க 1925ல இறந்திருக்காங்க. இவங்க சாந்தி தேவி வந்து 1926ல பிறந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த சாந்தி தேவி பிறந்தது டெல்லியில. ஆனா லுப்டி தேவி இஸ் ஃப்ரம் மதுரா. சாந்தி தேவி வந்து ஷி கிளைம்ட் ஹர்செல்ஃப் அஸ் லுப்டி தேவி. அவங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள பத்தி அவங்களோட பாஸ்ட பத்தி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சு லுக்டி தேவியோட ஹஸ்பண்ட் டிராவல் ஃப்ரம் மதுரா டு டெல்லி. அப்போ வந்து அவங்கள பத்தி அந்த சாந்தி தேவி வந்து அவங்கள பார்த்த உடனே அவங்களோட ஃபேமிலி நேம் வச்சு கரெக்டா கூப்பிட்டுருக்காங்க. இது தெரிஞ்சு மகாத்மா காந்தி வந்து 15 மெம்பர்ஸ் இருக்க கமிட்டி செட் பண்ணி இது ஒரு ட்ரூவான்னு வந்து செக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் சாந்தி தேவிய மதுராக்கு கூட்டிட்டு போனப்போ அவங்களோட எல்லா ரிலேட்டிவ்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பாஸ்ட் லைஃப்ல ஒளிச்சு வச்சிருந்த திங்ஸ் எங்கெங்கெல்லாம் எது எது இருக்குன்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வந்து ட்ரூன்னு நம்பப்படுது. ஆனா அது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றது கஷ்டம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த தேஜாவோ இல்ல வந்து ஆஹ் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுறது எப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ஸோ இல்ல அவங்க பார்த்த இன்சிடென்ட்ஸோ இல்ல படத்துலயோ ஏதோ ஒண்ணு வந்து ஆஹ் அவங்களே அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க நமக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து இதுல வந்து ஃபுல்லா நம்பிக்கை கிடையாது. அண்ட் இது வரைக்கும் சயின்டிஃபிக்காவுமே ரீஇன்கார்னேஷன் ஒன்று நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அதோட மெக்கானிசமும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா மோஸ்ட்லி ரீஇன்கார்னேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா, 2010ல ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா 2011ல தேல் பி ரீஇன்கார்னேட்டட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீஇன்கார்னேஷன்ன்றது ஒரு மித் தான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா டூ கமெண்ட் அவுட். அதை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். பாய்.